உலக புகழ்பெற்ற திருவாரூர் தேரோட்டம் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு இன்றை குவிந்த வெளி மாவட்ட பொதுமக்கள் தயார் நிலையில் இருக்கும் 350 டன் எடை கொண்ட ஆழித்தேர். பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மார்ச் 15ஆம் தேதி குறிப்பாக உலக புகழ்பெற்ற ஆழி தேரோட்ட கட்டுமான பணி மற்றும் தேரினை அலங்கரிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த தேரில் 25 அடி நீளமும் 4 குதிரை பொம்மைகள் பூட்டப்பட்டிருக்கும். இந்த தேரினை பிரம்மதேவன் சாரதியாக அமர்ந்து தியாகராஜர் அமர முத்தரணி இயக்குவதாக தேரில் அழைத்து செல்வதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆழித்தேர் நாளை ஓட உள்ள நிலையில் திருவாரூர் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலத்தில் இருந்தும் இன்றைய இரவு வருகை தந்து பிரம்மாண்ட தேரை பார்த்து ரசிக்க உள்ளனர். இந்த தேர் கட்டுமானம் இல்லாமல் 36 அடியிலும் 64 பனஞ்சப்பாய் 2500 மூங்கிலுடன் கூடிய கட்டுமானத்துடன் 96 அடி உயரத்துடனும் 350 டன் எடையுடனும் காட்சியளிக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்றைய தினம் தேரின் வடத்தை இழுத்து சாமி தரிசனம் செய்கின்றனர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேராக விளங்கும் இந்த தேர் திருவிழாவை காண்பதற்காக திருவாரூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்றே திருவாரூர் வருகை தந்து அலங்கரிக்கப்பட்ட திருவாரூர் தேரின் முன்பு நின்று சுயப்படம் எடுத்துக் கொள்வதுடன் தேரினை பார்த்து ஆச்சரியப்பட்டு வருகின்றனர். மேலும் அதன் பெருமைகளை பகிர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் மதுரையைச் சேர்ந்த தம்பதியினர் தேர் குறித்தும் அதனால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் குறித்தும் விளக்கியுள்ளனர். இன்று இரவு அஜபா நடனத்துடன் தியாகராஜர் இந்த தேரில் எழுந்தருள உள்ளார். நாளை காலை 9 மணி 1 நிமிடத்தில் இந்த பெரிய தேர் புறப்பட்டு 4 வீதிகளை சுற்றி நிலையடியை வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று முதலே திருவாரூர் வருகை தந்து தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கி திருவாரூர் ஆழித்தேரினை கண்டு ரசித்து வருகின்றனர். இது குறித்து மதுரையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் கூறுகையில், திருவாரூர் தேரை இதுவரை நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்துள்ளேன். இப்போது நேரில் அந்த தேருக்கு முன் நிற்பது மனதில் பட்டாம்பூச்சி பறப்பது போன்று உள்ளது. அந்த அளவுக்கு மிகவும் ஆர்வமாக இந்த தேரை காண்பதற்காக இருக்கிறேன் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினார். திருவாரூரில் விநாயகர் முருகன் தேரோட்டம் துவங்கியது. ஜேசிபி மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் இழுத்து வரப்படும் தேர் சைவ சமயத்தில் தலைமை பீடமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மார்ச் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்டம் பங்குனி ஆயில்ய நட்சத்திரமான இன்று காலை 9 மணி 1 நிமிடத்தில் வடம் பிடித்து இழுக்கப்படவிருக்கிறது. அதே போன்று இந்த தேரோட்டத்தில் மொத்தம் 5 தேர்கள் அடுத்தடுத்து வடம் பிடித்து இழுக்கப்படும். இந்த நிலையில் தேரோட்டத்தின் தொடக்கமாக முதலாவதாக விநாயகர் தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முருகன் தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. இதனையடுத்து காலை சரியாக 9 மணி 1 நிமிடத்தில் தியாகராஜர் எழுந்தருளிய பெரிய தேர் எனப்படும் ஆழி தேரும் அதனைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் மற்றும் அம்பாள் தேரும் வடம் பிடித்து இழுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற இந்த திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் திருவாரூருக்கு வருகை தந்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தேரோட்டத்தின் காரணமாக அதிகாலையிலேயே ஏராளமான பொதுமக்கள் தேர் புறப்படும் இடத்திற்கு வருகை தந்ததுடன் தேரை வடம் பிடித்து பக்தியுடன் இருந்து வருகின்றனர். இந்த விநாயகர் மற்றும் முருகன் தேர் தேரோடும் வீதிகளான கீழ வீதி, மேல வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி வழியாக இழுத்து வரப்படும். திருவாரூர் தேரோட்டத்தின் 350 டன் எடை கொண்ட ஆழித்தேரை காண்பதற்காகவும் வடம் பிடித்து இழுப்பதற்காகவும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் திருவாரூருக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
இன்னைக்கு நான் திருவாரூர் நம்முடைய ஆழித்தேருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது மனசெல்லாம் என்னமோ அப்படி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உலகத்திலேயே மிக மிக பிரசித்தியான இந்த தேர் ஆழித்தேர். ஆரூரா தியாகையா அப்படின்ட்டு தியாகேசான்னு ஒருத்தரும் ஒரு வானை முட்டக்கூடிய கோஷத்தோட எல்லாரும் வடம் பிடிச்சு இழுக்கிறத நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அந்த தேருக்கு முன்னாடியே நிற்கும்போது இதோட ஒவ்வொரு விஷயங்களை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. மேலே 2 கொடைகளை பார்த்தேன், வெண்கொற்ற கொடை. இன்று நமக்கு ஆட்சி இப்படி இருக்கணும், கோல் நோற்றுபவர்கள் அறவழியில் மிக அழகாக ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆதங்கம் இருக்குது. ஆனால் எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதுக்கு நமக்கு ஒரே விஷயம், இந்த தியாகையர்கிட்ட வேண்டிக்கிறது தான். நிச்சயமாக நல்ல வழி நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆழித்தேரை பற்றி ஒரு சில விஷயங்கள். எல்லா தேருமே நமக்கு ஒரு கூம்பு மாதிரி இல்லை வட்ட வடிவில் அந்த மாதிரி இருக்கும். நம்முடைய ஆழித்தேரான திருவாரூர் தேர் மட்டும் எண் கோணத்தில் பட்டையாக மிக அழகாக பல வண்ண கலர்களில் அந்த வண்ணமயமான ஒரு தேரான வடிவமைப்பு. இந்த தேரானது 96 அடி, கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 96 அடி உயரத்திலும் ஒரு 350 டன். நமக்கு இன்னைக்கு 350 டன் எப்படி இருக்கும்னு கற்பனை கூட பண்ண முடியாத அந்த தேர்களை நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஒற்றுமையாக இந்த திருவாரூர் வீதிகளிலே ஓடவிட்டனர் என்றாலே நம்முடைய முன்னோர்கள் எத்தகைய திறமை வாய்ந்தவர்கள், அவர்கள் கலைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அதை எப்படி சொல்லலாம்? இந்த தேரில் 64 பீடங்கள், அதில் தான் நம்முடைய தியாகராஜ சுவாமி அமர்ந்திருக்கிறார். 64 பீடங்களும் 64 கலைகளை குறிப்பதாக மிக அழகாக நேர்த்தியாக இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 4 குதிரைகள் நாம் பார்க்குறோம். முன்னாடி 4 குதிரைகளும் ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று நம்முடைய இந்து பாரம்பரியத்தின் அடித்தளமாக நாம் கருதக்கூடிய மனிதர்களை வாழ்வாதாரமாக அல்லது அவர்களை வாழ வைக்கும் வழிமுறையாக நாம் கருதக்கூடிய வேதங்களான 4 வேதங்களை இந்த பிரம்மா இங்கு பூஜை செய்வதாக நம்முடைய மக்களிடையே நம்பிக்கை உள்ளது. இங்கு குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள், ஆண்கள், எந்தவித பணக்காரன் ஏழை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் குழந்தைகளுடைய முகத்தை பார்த்தா அந்த கலரான வண்ணமயமான தேரில் சுற்றி வர கிடைக்கக்கூடிய விளையாட்டு ஜாமான் எல்லாவற்றையும் பார்க்கும்போது மனதிலே குதூகலம். எந்த சைக்காட்ரிஸ்டையும் போக வேண்டாம். இது எல்லாமே அடுத்த வருடம் இந்த கார் ஃபெஸ்டிவல், இந்த தேர் திருவிழா வரும் வரை நம்மளை உற்சாகப்படுத்தி மிக மிக நல்ல முறையில் வைப்பதற்கான ஒரு அழகான வழிமுறை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம். இதே மாதிரி இது ஏதோ ஆன்மீகம் மட்டுமல்ல, ஊர் கூடி தேரிழுத்தல். இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லோரும் இறைவன் முன்னால் சமம் என்பதே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லி கொடுத்தது. எனவே இந்த திருவாரூர் தேர் உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இறைவன் முன்னால் எந்த பாகுபாடும் இல்லை, எல்லோரும் அனைவரும் சமம், அன்பே தெய்வம் என்பதை நாம் இந்த திருவாரூர் தேர் விழா மூலியமாக இந்த 5 தேர்களை அழகாக எல்லா ஜீவராசிகளும் பாருங்க. என் பக்கத்துல ஒரு பைரவர் வந்திருக்காரு. நம்முடைய முன்னோர்கள் எல்லா ஜீவராசிகளையும் உயிர்களிடத்தும் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. எனவே இந்த மாதிரி திருவிழாக்கள் அனைத்தும் நம் அனைவருக்கும் மனதிலே உற்சாகம், நல்ல ஒரு கற்பனை வளம், நம்முடைய ஒற்றுமை அனைத்தையும் நமக்கு ஒரு கற்பிக்கும் விதமாக இருப்பதில் நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை எடுத்து செல்வோம் என்று ஒவ்வொருவரும் நாம் இன்று சபதம் ஏற்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.